பித்த வெடிப்பு. பித்த வெடிப்பு வர காரணங்கள் கரும்பித்தம், பித்தம் கூடிருச்சுனாக்கா, உப்புச்சத்து. உப்பு அதிகம் கூடிருச்சுனாலும் அவங்களுக்கு பாத வெடிப்புகள் வரும். பித்த வெடிப்பு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். பெருந்தும்பை இலை ஒரு 2 இலை எடுத்துக்கிறணும். வெட்டி வேர் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். சோட்டு கற்றாழை இது கூட ஒரு ரோஜா இதழ், பன்னீர் ரோஜா இதழ். இது எல்லாமே அரைச்சு ஜெல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது கூட கடுக்காய் பொடி, நச்சு கிருமிகள், அந்த வலி வேதனை இதெல்லாம் வந்து புண்ணா இருந்தாலும் பாலம் பாலமாக கீறி போயிருக்கும், கத்திட்டு வெட்டின மாதிரி இருக்கும். கூட நாட்டு மாட்டு பால், இந்த மருந்தை காலில் நம்ம போட போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா இள வெந்நீரை வந்து நல்லா பாதம் ஃபுல்லாக முங்குற மாதிரி 2 காலையும் பச்சை தண்ணியில் கழுவிட்டு வெதுன்ற தண்ணியில் காலை போய் உள்ளே வச்சு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா ஒத்தி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சேர்லேயோ அதுலேயோ காலை வந்து வெளியே படுற மாதிரி வச்சு இந்த மருந்தை எடுத்து ஃபுல்லாக அந்த ஓரமாக இருக்கிற குதிகால் அதில் தான் அதிக வெடிப்பே வரும். குதிங்கால் முழுக்க வந்து எங்கெல்லாம் அந்த கால் விரல்கள்லாம் வெடிப்பு இருக்குனாக்கா அதில் முழுதும் நல்லா போட்டுருங்க. வலி வேதனை எல்லாம் குறைஞ்சிரும். பித்த வெடிப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து.